எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் ஜெசிமா அடிக்கடி கேட்பா, அதான் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பரலோகம்னு சொல்கிறேன். ஒரு நாள் கேட்டால் தக்காளி சாதம் அவிச்ச முட்டைன்னு. அப்புறம் எனக்கு உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சமானது எது? பரலோகத்துக்கு போனோம் பாப்பா. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. திரும்பவும் கேட்குற ஒரு நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு வேளை எல்லாத்த விட ஒன்று தான் பிடிக்கும் சொல்லுன்னு எதிர்பார்த்தாலன்னு தெரில. நான் அதை சொல்லலை. நான் சொன்னது என்னென்னா, பரலோகம் இல்லை பாப்பா, உன்னை எனக்கு பிடிக்கும். ஐ லவ் யூ ஸோ மச். உங்களை நான் நேசிக்கிறேன். ஆமாம், எங்கள் கூட ஊழியம் செய்கிறது ரொம்ப கஷ்டங்க. நான் நின்றுக்கினே இருப்பேன். 8 மணி நேரம் நிற்க வேண்டியது இருக்கும். சமயத்தில் இரவெல்லாம் ஜெபிக்க வேண்டியது இருக்கும். கூட நிற்கிறதே கிருபை. சோத்ரம். தேங்க்யூ ஜெசிமா. ஐ தேங்க் லாட் ஃபார் த லவ் அண்ட் த பர்சன். உன்னை எனக்கு வாழ்க்கையில் கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் ஏற்ற துணைக்காக காத்துருங்க. வெயிட் ஃபார் யுவர் லைஃப் பார்ட்னர். எல்லாருமே இங்க பாக்குறவங்க எல்லாருமே லவ் மேரேஜான்னு கேட்பாங்க. சத்தியமா லவ் மேரேஜ் இல்ல. ஆனா இப்போ ரொம்ப லவ் பண்றேன், ரொம்ப நேசிக்கிறேன். we are falling in love again and again and again and again. ஒரே ஒரு காரணம், கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். எஸ், கிரைஸ்ட்லி லவ் குடும்பத்தை இணைக்கும், கட்டும், வாழ வைக்கும், சாட்சியாக நிற்க வைக்கும். விஷயத்துக்கு வந்துடுவோம். பரலோகத்துக்கு போனால் அவரை பார்க்கணுன்ற ஆசை இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் கேட்டாங்க, என்னப்பா உனக்கு ஆசை? பரலோகத்துக்கு போனோம் பாப்பா. எப்போ தெரியுமாங்க சொன்னாரு? ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டின்னு எங்கேயோ போகிறோம், எதற்கு வேற ஒரு லாரி வருது. இவன் என்ன நினைக்கிறேன்னா, கடுப்பா இருக்கும். நான் சொன்னதை தானே நீ யோசிக்கணும். இவன் என்ன யோசிச்சான்றதை நான் சொல்லிட்டேன். ஜெசிமா என்ன யோசிச்சான்? அந்த லாரி நம்மளை இப்படி வந்து இடிச்சு நம்ம அப்படியே திணறி 3 பல்ட்டி அடிச்சு அங்கே போய் செத்து போயிட்டா, இவர் போயிட்டாருன்னா இவர் பரலோகம் போயிடுவார். நல்ல மனுஷன். நம்ம பாதியிலேயே இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கணுமா? இல்லைங்க, நம்ம மேலே இருக்கிற சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் பரலோகம் உன்னை தொட யாருக்கும் அனுமதி கொடுக்காது. அனுமதி கொடுக்கவே. ஒரு நாள் இந்த ரோட்லயே நாங்கள் பரபரப்பாக ஓட்டிட்டு இருக்கோம். 130 ஓட்டுது இந்த பாப்பா தான். 130 போயிட்டு இருக்கு. ஒரு கார் வந்து எங்க டயரை டச் பண்ணிட்டு போயிடுச்சு. ஒண்ணுமே ஆகலைங்க. நான் மீடியன் பக்கத்துல தான் நான் ஓட்டிட்டு இருக்கிறேன். அவங்க தட்டினதுல நான் என் ஸ்டியரிங்கை கொஞ்சம் இப்படி திருப்பி இருந்தாலும் மீடியன் மேல பட்டு கவுந்திருக்கும். என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே என் கை உறைந்து போன நிலைமையில இருந்தது. உறைஞ்சு போனதுனால ஸ்டியரிங் இப்படியும் போல அப்படியும் போல அப்படியே நினைச்சு பாருங்க, அப்படியே ஆடுது கை கால்லாம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொன்னேன், பாப்பா நான் ஓட்டுறேன். அவர் தூங்கிட்டு இருந்ததுனால நான் டேக் ஓவர் பண்ணி நான் ஓட்டிட்டு இருக்கிறேன். 3 முறை அவர் சொன்னாரு எச்சரிப்பு கொடுத்துரு. என்ன சொன்னீங்க? புல் ஓவர் பாப்பா, நான் ஓட்டுறேன் அப்படின்னாரு. சரி, நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குங்க, நான் ஓட்டுறேன். அவன் மேல இருந்த அன்புனால, இஷ்டத்தினால அவன் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நான் 3 முறை நோன்னு சொன்னேன். அப்போ நான் நினச்சிக்கினேன், இவர் ஏதாவது சொன்னால் நம்ம கேட்காம இருக்கக்கூடாது, அடுத்தது நம்ம நிலைமை என்ன ஆகணும். உடனே ஓரம் நிறுத்தினோம். காரை இவர் மாற்றி ஓட்டிட்டு வந்தார். உண்மையிலே நான் ரொம்ப பயப்படுவேன் மரணத்தை கண்டு. இப்போவும் மரணம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் பயம்தான். ஆனால் ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா சகோதரியே, ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறுகிற வரையில் நீங்கள் போக மாட்டீங்க. அங்கே போனாலும் ஆட்டுக்குட்டியானவர் உனக்கு ரெடியாக இருப்பார். எனக்கு ஒரு ஆசைங்க, அவரை போய் பார்க்கணும். இன்ப இயேசு ராஜாவை போய் முகமுகமாக பார்த்து அவர்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் லிஸ்ட் எழுதி வச்சுருக்கிறேன். இப்போ போய் கேட்கணும், வை லார்ட் ஏன் இதை இப்படி பண்ணீங்க? நான் ரொம்ப நாளாக நிறைய கேள்வி கேட்டேன். என்னை ஏன் பிஸ்னஸ் பண்ண வச்சிங்க? எனக்கு ஏன் இவ்வளோ கொடுத்தீங்க? அதுக்கப்புறம் ஏன் எல்லாத்தையும் மூட சொன்னீங்க? ஏன் வர சொன்னீங்க? இப்போ தெரியுது, நிறைய விஷயங்களை சிங்கிளாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக சில திறமைகள் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஊழியத்தில் பல பொறுப்புகள் இருக்கும், பல மனிதர்களை சந்திக்கணும், பலவிதமான மக்களை பார்க்கணும். பார்த்து அடுத்த தருணம் அவர்களுக்கான வார்த்தையை பேசணுன்றதுக்காகவே கர்த்தர் ஒரே நேரத்தில் பலவிதமான வியாபாரங்களை செய்கிற ஞானத்தை கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார். எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் போதும், கற்றுக்கொண்டதெல்லாம் போதும், இப்போவா இங்கே வேலைக்குதுன்ட்டு எல்லாத்தையும் மூடிட்டு இப்போ இங்கே வந்துட்டோம். கர்த்தருடைய நாம மகிமை அடையட்டும். ஆமென் ஆமென். பாடலாமா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு சந்தோஷமா கையை தட்டி எல்லாரும் come on come on. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். நீங்க பாருங்க, இன்ப இயேசு, இன்ப இயேசு. இன்னும் கொஞ்சம் சத்தமா. மகிமையில் அவரோடு
இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நம்ம பார்ப்போம். ஆனா எப்படி பாப்பீங்க தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவரா பார்ப்போம். அல்லேலூயா. வெளிப்படுத்துற விசேஷத்துல 7 இடங்களில ஆட்டுக்குட்டியானவரை குறித்ததான காரியங்களை நாங்க தியானிச்சோம். நான் தான் யோசிச்சேன், பரலோகம் அப்படின்னாலே அந்த 7 இல்ல, அந்த பரிபூரணம் இல்ல, அது வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னாலே அந்த ஒரு 7 விஷயங்கள். அந்த 7 விஷயங்களை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது முதல்ல நாங்கள் பார்த்தது வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டிய நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட்ல தியானிக்கும் பொழுது முத்திரைகளை உடைப்பதற்கான ஆட்களை தேடுறாங்க. முத்திரைகள் இருக்கிறது, அதை உடைக்கிறதுக்கு யாருமே அங்க பாத்திரரா இல்ல. ஒருவருக்குமே அந்த அதிகாரம் கொடுக்கப்படல. அந்த முத்திரைகளை உடைப்பதற்கு அதிகாரத்தை பெற்ற ஒரே ஒருவர் யாருன்னா அவர் ஆட்டுக்குட்டியானவர். சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே அந்த முத்திரைகளை உடைப்பார், பாத்திரரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பார்க்க போற ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை உடைக்க பாத்திரராய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். ஆமென். இதுலயே நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம் 5:13 சொல்லுகிறது, அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் உள்ள அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு, சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் வல்லமைக்கும் பாத்திரராய் இருக்கிறவர் அந்த ஆட்டுக்குட்டியானவர். எல்லா மகிமைக்கும் பாத்திரர் ஆட்டுக்குட்டியானவர். ஆமென். எல்லா மகிமை சொல்லுங்க. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே. அந்த ஆட்டுக்குட்டியானவர் எல்லா துதிக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. ஓ, வானத்திலும் பூமியிலும் அவரே எல்லா புகழத்துக்கும் உரியவர். ஆட்டுக்குட்டியானவர் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவர் 7 முத்திரைகளை உடைக்கிற தகுதியுடையவர் மாத்திரமல்ல, எல்லா ஸ்தோத்திரத்திற்கும் கனத்திற்கும் வல்லமைக்கும் பாத்திரராயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அவர். அல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.